ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு ஷேடோ கேமிங் தமிழ். நான் தான் ஷேடோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் கைஸ். நம்ம வந்த உடனே பிக்க சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எது கொடுக்கலாம்? நம்ம பைரட்ஸே கொடுப்போம். நம்ம நார்மலாகவே விளையாடுவோம். நான் வந்து இதை வந்து முன்னாடி பிசியில் விளாண்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் தாட்டி மொபைலில் விளையாடுறேன். சரி, இப்போ எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. ஏன்னா இது வந்து ஒரு புது சீரீஸ். நம்ம ஆல்ரெடி ரோப்ளாக்ஸ் சீரீஸில் வந்து ரோப்ளாக்ஸில் டெட் ரெயில் சீரீஸ் போட்டிருப்போம். அப்புறம் ரைவல் சீரீஸ் போட்டுட்ருக்குறோம். இப்போ வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். சரி வாங்க, நம்ம டக்குன்னு ஏதாவது கிடைக்குதான் அந்த அங்கெல்லாம் காசு இருக்குது. எனக்கு இந்த கேம் நல்லாவே விளையாட தெரியும். அதனால நம்ம ஈஸியாக கொஞ்சம் டக்குன்னு லெவலப் ஆகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, சீக்கிரம் நம்ம டக்குன்னு போய். ஐயோ, எனக்கு இப்போ தான் பேட்ரி இல்லாமல் இருக்கும். பேட்ரி ஐயோ பேட்ரின்ற மாதிரி. சரி, அக்செப்ட். ஹோம் பாயிண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எத்தனை ஆட்ரா? இப்போ போய் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டீலர் இங்கே இருக்கானா? இவன்ட்ட என்ன வாங்க முடியும்னு பார்ப்போம். இப்போ நம்மளால் எதையும் வாங்க முடியாது, ஆனால் அப்புறமா மேபி எதாவது வாங்க முடியுங்களா? அதுக்காக தான். பிளேடு இல்லை, ஸ்ப்ரிங் பாம், ஸ்மோக்கு வேணா இருக்குது. சரி ஓகே, அப்புறமா ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம லெவல் 50 போனால் தான் நம்மளோட பிளாக்ஸ் ஃப்ரூட்டே வாங்க முடியும். அதுக்கு இன்னும் நம்மளுக்கு லெவல் 50 வரணும். சரி வாங்க, நம்ம டக்குன்னு குவெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பண்டிட்ஸ். ஓகே, சீக்கிரம் போடா, சீக்கிரம். இவங்களை காம்பேட் வச்சு தான் அடி வேண்டியது. போடு. இதில் கொஞ்சம் விளையாடுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் இது வரைக்கும் பிசியில் விளையாண்டு இப்போ விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, சரி போடு ஆடுறா, யூஸ் பண்ணுறா. ஐயோ, தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். சீக்கிரம் அடி. ஏதாவது இருந்தால் கூட நல்லா அடிச்சிடலாம். எதுவும் இல்லையா, ஒழுங்காக அடிக்க முடிய மாட்டேது. ஓகே, காம்பேட் லெவல் ஏறி இருக்கு, மாஸ்டரி லெவல். அடிடா, எங்கடா? இங்கே இருக்கான். போடு, அடி. நல்லா யூஸ் பண்ணுங்க கைஸ் இதை. ஓகே, ஸ்கில் பாயிண்ட் வந்திருக்கு. நம்ம இது எதில் போடலாம்? இப்போதைக்கு நம்ம டிஃபென்ஸில் போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் ஏறிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, போடு பறக்க ஒன்றும் கைஸ். நம்மளாம் டக்குன்னு அடி. திருட்டு பசங்களா? பண்டிட்ஸ் தான்றா நீங்கள்? பண்டிட்ஸ்னால் என்ன கைஸ்? திருட்டு பசங்க தானே? ஏதோ தெரியலையே. நம்ம வேணால் வீணாக அசிங்கப்பட வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அடி சீக்கிரம் அடி. இங்கே போயிருக்கான். லெவல் 5க்கே வந்துட்டோம் கைஸ். பரவாயில்ல. நம்ம இப்போ மீலிலையும் டிஃபென்ஸ்லையுமே போடுவோம். ஏன்னா அதுதான் முக்கியம் இப்போதைக்கு. கொஞ்சம் நம்மகிட்ட ஸ்வாடு, கன்னு, பிளாக்ஸ் ஃப்ரூட் எதுவுமே இல்லாதனால நம்ம இதுலேயே போடுவோம். ஓகே, எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. 7-7ல் அடி. இவனுக்கு தெரியாத படிக்கணும். டக்குன்னுடுறா. சீக்கிரம். ஓகே, மாஸ்டரி லெவல் ஏறி இருக்கு. சீக்கிரம் போ. டக்குன்றா. அடிக்கவே மாட்டேறாங்க கைஸ். நம்ம டக்குன்னு ஏதாவது வாங்கணும். நம்ம இப்போ கூட ஸ்வாடு வாங்கலாம். ஐயா, நான் இது எடுக்காமல் விளாண்டுருக்கேன், மறந்துட்டேன் கைஸ். குவெஸ்ட் எடுக்க. குவெஸ்ட்டு சீக்கிரம்டா. ஓகே, குவெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம ஒரு கட்டானா வாங்கிப்போம். கட்டானா இல்லை கட்லஸா? கட்லஸ் நல்லா இருக்குமா இல்லை கட்டானா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும்னு தெரியலையே. சரி, நம்ம கட்டானாவே வாங்குவோம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தம்பி, நீ யாருப்பா? 10ல் கையில் கத்தி இருக்கு. இப்போலாம் தான் மெசேஜ் வருது. இவனை அடிக்க முடியுமா கைஸ்? இவன் வேறு அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுவான். சேஃப் ஜோனில் நான் மறந்துட்டேன். ஸோ இவன் அவன்கிட்டே இது பண்ணிட்டுருக்கான். நம்ம டக்குன்னு போய் விளாடுவோம். போடு. இது கொஞ்சம் இது நம்ம காம்பேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இருக்குது.
ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளோதான். ஸ்டாட்ஸ் இதில் போடலாம். இப்போ ஸ்வாட்லேயும் போடுவோம், ஏன்னா நம்ம தான் ஸ்வாட் வச்சுருக்கோம். ஓகே அடி போடு போடு, பறக்க விட்றான். அடி 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 அடிறான், சீக்கிரம் அடிறான். இவன்றா பொறுமையாக அடிக்கிறான். அடி. ஸோ அடிக்க மாட்டே, அடிக்கவே மாட்டேறான் கைஸ். வேஸ்ட்டு கைஸ் இவன். தம்பி யார் பண்ணி யாரோ அடிச்சு வச்சுருக்காங்க இவனை. அச்சோ போடு போடு போடு. இங்கேருந்து அவனால் அடிக்க முடியல, நம்மளுக்கு நல்லா தான். ஐயோ ஓகே சீரம் போ, டக்குன்றா. சீரம் வா சீரம் வா. போடு 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 போடு. ஸோ டக்குன்னு அடி 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 டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தனை அடித்தா நம்மளுக்கு கொஸ்ட் முடிஞ்சிடும். போடு. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏன்டா வந்து அடி வாங்கிட்டு இருக்க? ஷோ அவ்வளோதான். லெவல் 10 வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓகே 10 வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் 2 லெவலில் நம்ம, எனக்கு தெரிஞ்சு 2 லெவலில் போயிடலாம் ஜங்கிளுக்கு. ஓகே சீக்கிரம் அடி போடு போடு போடு. டக்குன்னு ஜங்கிளையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம் கைஸ். கொஞ்ச நாளாகவே நம்ம ஹாரர் கேம்ஸ் போடல. ஃப்ரீ ஃபயரு அப்புறம் ரோப்ளாக்ஸ்ன்னு தான் விளையாண்டுருக்கோம். வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் ஹாரர் கேம் போடுறது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் போடுவேன். அப்புறம் கன்சிஸ்டன்சியாக அதனால் வீடியோ போடுறதுக்கும் ஒரு சில டைம்ஸ் முடியாது, அதுதான் போட ட்ரை பண்ணும். ஈவன் தான் நம்ம கடைசியாக போட்ட ஹாரர் கேம் கைஸ். அடி 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 ஒன்றும் இல்லை, ஏதாவது சவுண்டு கேட்டால் கவனிச்சிடாதீங்க கைஸ். ஓகே சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஓகே இப்போ இவனை அடிப்போம். இவனையும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரா சீக்கிரா அடி அடி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திரும்பி எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்லை, ஒரு 2-3 தாட்டி அடித்தாலே முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு அது. நம்ம இப்போதைக்கு ஸ்வாட்லேயே நிறையா போடுவோம் கைஸ். நான் ஸ்வாடில் இல்லை இருக்கட்டும், நம்ம கொஸ்ட் எதுக்கும் எடுத்துப்போம். இருங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிடுவோம். ஸோ அது ஐ மீன் ஏன் ஸ்வாட்லேயே எல்லாத்தையும் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாடில் போட்டால் தான் டக்குன்னு நம்ம அடிக்கிற பவர் அதிகமாக இருக்கும். அதான் இப்போ பார்த்தீங்களா 14-13 வருது. அது காரணம் வந்து நான் அதில் போடுறதுனால தான். அடிடா நம்மளும் முடிச்சிருவோம் போலேயே. அடிடா ஆடுறா ஆடுறா அடி அடி அடி. பரவாயில்ல, நான் இவனோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இவனால் எதுவும் என்ன பண்ண முடியல. அவ்வளோக்கா டேமேஜ் கொடுக்க மாட்டேங்கிறான். வச்சுச்சா ஒரு நிமிஷம் கைஸ். இவங்க 2 பேரும் இப்போ முடிச்சிருவோம். அடி 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 சீக்கிரம் அடி. முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன், முடிச்சாச்சு. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு காமிக்குது. ஜங்கிள் தான் போனோம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம், என்னடா அது சச்சோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஜங்கிளுக்கு வந்துட்டேன். இப்போது நம்ம ஹோம் பாயிண்ட் மட்டும் செட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். டக்குன்னு போய் நெக்ஸ்ட் என்ன இது ஐ மீன் டாஸ்க் இருக்குதுன்னு பார்த்து டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்க வேண்டாம். அதான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நம்ம தேர்டு டாஸ்க் வரும்ல, ஐயோ அது பேர் என்ன, தேர்டு கொஸ்ட் வந்தோடனே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். அதாவது கொரில்லா கிங் வந்தோடனே கொரில்லா கிங்கை நீங்கள் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து வீடியோ முடிச்சிடலாம். ஓகே சீக்கிரம் அடி கைஸ். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டால் கவனிச்சுக்காதீங்க, ஏன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் இப்போ தான் எல்லாம் பண்ணுறாங்க. சரி சீக்கிரம் போ. லெவல் 11 வந்துட்டோம். போடுவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் தான் நான் ஏதாவது பண்ண முடியும். என்ன ஆச்சுன்னா சீக்கிரம்
கொஞ்சம் இருட்டாக வேறு இருக்குது கைஸ், ஒன்றும் தெரியவும் மாட்டேது என்ன பண்ணுறது. டீ யாரா நீ? இவன்ட்ட ஏதாவது கேட்போமா கைஸ்? அவன் ஏதாவது கிஃப்ட் பண்ணுவானா தெரியலையே. பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் நம்ம வாங்க வேணாம். ஏன்னா வீடியோ 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 பார்க்குறவங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்காது. அதுதான் இவன் ஒருத்தன் நம்ம இது பண்ணுறதெல்லாம் இவன் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வீணாங்க போகுது. சீக்கிரம் இவனையாவது போடுவோம். இவனையும் போட முடியலன்னா அவ்வளோதான் போச்சு. ஏன்னா அவன் வந்து எல்லாரையும் போட்டானா நம்ம என்ன கைஸ் போடுறது. ஓகே, ஷிஃப்ட் லாக் பண்ணியிருக்கோம். சரி சீக்கிரம் அடி பாடி. இப்போ தான் கட்டானாலே லெவல் 9 வருது மாஸ்ட்ரி. சீக்கிரம் போடா. யாரும் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, சீரம் பண்ணுறா. சீரம் அடி, சீரடி போடு. ஐயா, காம்பேட்டுக்கு தான் லெவல் ஏறுது. ஸோ இது என்னது கைஸ்? ஓ இல்லை, இது நம்மளுடைய ப்ரொஃபைல் கைஸ், பிளேயர் ப்ரொஃபைல்லாம் இதில் தான் பார்க்கலாம் போல. இதெல்லாம் எனக்கு வந்ததே தெரியாது கைஸ். ஓகே ஃபைன், இதெல்லாம் வந்திருக்குன்னு இப்போ தான் தெரியுது. சீரம் போடு. தாறு மாதிரி தக்காளி சோறு பண்ணும். டக்குன்னு அடி அட்ரா அடி போடு. பறக்க விடணும். இப்போ இதில் போடுவோம். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோவில் வேணால் நான் கொஞ்சம் இது வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முதல்ல பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே போதும்ல. ஓகே, இப்போ இன்னொருத்தனையும் போட்டாச்சு. பிரைட்னஸ் மட்டும் வச்சுருவோம் கைஸ். கொஞ்சம் மட்டும் அதிகமாக வைப்போம். ஏன்னா அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா பேட்ரி சுருக்குன்னு இறங்கிடும். டக்குன்னு அடி. கிட்ட போக சொன்னால் என்னடா பண்ணுற என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? முடிச்சாச்சு. அப்படியே பார்க்கும்போது எனக்கு பளிச்சுன்னு இருக்கு கைஸ். அவ்வளோதானா? நெக்ஸ்ட் டாஸ்க் அதுக்குள்ளே வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் அதுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இதையும் இதுலேயே போடுவோம், நம்மளுக்கு தான் நல்லது. ஐயோ டே ஒன்று நான் அடிக்கணும்னு வரலடா. சாரா ஓடி போ. அடச்ச, வீணா பிஜிஎம்லாம் போட்டது வேஸ்ட்டாக போச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்ட் பார்ப்போம். கொரிலாஸ் தானே? கொரிலாஸே தான். அடுத்து இது என்னதுடா? ஓகே, ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கான், நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். கொரிலா கிங்குக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். லெவல் 20. லெவல் 20 வந்துட்டு அப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். சீரம் போ. ஆனால் நம்ம கொரிலாஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த கிங்கு வரமாட்டான்னு நம்புகிறேன். ஏன்னா வந்தான்னா நம்மளை முடிச்சு விட்ருவான். அவ்வளோதான், நம்ம காலி ஆயிடுவோம். சீரம் போ. வந்தாச்சு. இங்கே தான் இருக்கானுங்க எல்லாம். அங்கே இருக்கான் பாருங்க கைஸ், கொரிலா கிங். இவனை போடுவோம். இவனே லெவல் 20 இருக்கான். என்னடா இது? சரி, டக்குன்னு அடி. ஓகே, போட்டாச்சு ஒருத்தனை. மொத்தம் 8 பேரை போனோம், நம்ம ஒருத்தனை போட்டோம். இவனை அடிக்கிறதுக்கே காண்டாக இருக்குது கைஸ். ஏன்னா இவனை அடிக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. இவன் அடிக்கவும் மாட்டேறான் ஒழுங்கா. சீரம் போ அடி. சீரம் இப்போ தான் லெவல் 13 வந்திருக்கா மாஸ்டரி. என்னைக்கு அடுத்த இது வர்றது? நான் என்னைக்கு கொரிலா கிங்கை போய் முடிக்கிறது? இவனை இப்போ போட்டுருவோம். ஐயோ, இவன் வேற. நான் அதுக்குள்ளே அதை போட்டுடலான்னு நினச்சி இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையோட அடிக்கிற உனக்கு இதை போட்டு முடிப்பண்டா எப்படி? ஐயோ சச்சோ, அடிடா. அவ்வளோதான், முடிச்சிட்டான் நினச்சேன். நான் தெரியாமல் அந்த இதை கொடுத்து வச்சிட்டேன் கைஸ், அதனால் இதாச்சு.
எங்கடா ஸ்வாடு காணும் அப்பாடி அதான் பயந்துட்டேன் கைஸ் திடீர்னு காணும்னோடனே வேறு எதுவுமே நம்மகிட்ட இல்லை இவ்வளோ அசிங்கமாக போச்சு சீரம் போடா ஏன் கைஸ் நம்ம கேரக்டர் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான் நம்ம அதுக்கு நம்ம தான் அதுக்கு இது பண்ணணும் அதை தெரியாமல் நான் வேறு இது பண்ணிகிட்ருக்கேன் சரி அடி சீக்கிரம்டா அடி அதான் முடிச்சாச்சு இன்னொருத்தங்காலி இன்னும் 3 பேர் தான் கைஸ் 3 பேரை முடிச்சிட்டா போதும் நம்மளுக்கு அடுத்த கொஸ்ட் வந்துடும் ஐ மீன் அடுத்து திரும்பி இன்னொரு கொஸ்ட் வச்சிடலாம் அடி அடிச்சாச்சு இன்னும் ஒருத்தன் தான் கைஸ் ஐயே இன்னும் ஒருத்தன் இல்லையா 2 பேரா கணக்கு தப்பாக இருக்கு எப்பட்றா சரி அடிப்போம் அடி சீக்கிரம்றா முடிஞ்சு எல்லாரும் முடிச்சாச்சு இவனை மட்டும்தான் கைஸ் நம்ம அடிக்கவே இல்லை இவனை அடிப்போமா கிட்ட வரானான்னு பார்ப்போம் வாடா டாய் ஐயா எங்கெல்லாமா திரும்புகிறான் கிட்ட போய் அடி ஏன் கைஸ் அவன் தனியாக இருக்கான் இன்னும் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்ல ஓகே அடி எப்படி அடித்தாதான் கைஸ் ஏன் நம்மளை அடித்து முடிச்சிடுவாங்க போல் குச்சி மாதிரி உடைக்கிறாங்க கைஸ் நம்மளை அவ்வளோதான் கொஸ்ட்டு முடிஞ்சு இப்போ ஹெல்த்தில் போடுவோம் கொஞ்சம் ஹெல்த்தில் போட்டால் தான் நம்மளுக்கு உசுர் இருக்கும் இல்லைன்னா நம்மளை முடிச்சிடுவாங்க டக்குன்னு போய் கொஸ்ட்டு போட்டு வந்துடுறேங்க கைஸ் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் கொரில்லாஸ் கொஸ்ட் எட்டு வந்து ஒருத்தனை மட்டும் அடித்தேன் கைஸ் ஐயோ இவனை தான் இப்போ அடித்தேன் அவனை அடித்த உடனே அதுக்குள்ளே நம்ம 20 லெவல் வந்துட்டோன்றதுனால நம்மளை போடா தம்பி நீ நெக்ஸ்ட் கொஸ்ட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க அப்போது அவ்வளோதான் முடிஞ்சு சரி இருங்க நம்ம கொஸ்ட்டு மட்டும் எடுத்து வைப்போம் எப்படி இருந்தாலும் கொஸ்ட்டு எடுத்து வச்சாலும் எடுத்து வைக்கலனாலும் ஒன்று தான் சரி அவன்கிட்ட போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் இருங்க சுச்சோ இது இல்லைடா இல்லை பெசாண்டு ஒரு தாட்டி ட்ரை பண்ணுவோம் கைஸ் கொரில்லா கிங்க ஒரு தாட்டி மட்டும் அடிக்க ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் சீரம் போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சுன்னா நம்ம அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே தான் வீடியோ முடியணும் அப்போவும் வீடியோ தான் முடியணும் சரி அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஏன் சொல்கிறேன்னா வீடியோ பார்க்குறீங்க இத்தனை பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் கைஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் கைஸ் நான் பாவம் இல்லை பாருங்க ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னை அடிக்க ட்ரை பண்ணுவோம் இவன் வேறு பயங்கரமாக அடிப்பானே ஓடிரு பயங்கரமாக அடிப்பாங்க கைஸ் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவான் தம்பி இப்போ நல்ல வேலை சொன்னா இதுதான் கைஸ் இவன்ட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் பயங்கரமாக அடிப்பான் அப்படியே அடிப்பாங்க கைஸ் அப்படி அடித்தே நம்ம முடிச்சு விட்ருவோம் அதனாலே நம்ம காலி ஆயிரும் ஓடிடணும் அப்படி அடிச்சு விட்டு ஓடணும்னு சொல்கிறதுக்குள்ள பாடி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன் அப்பா இப்போ திரும்பி இதை ஒன்று யூஸ் பண்ணு அடுத்து ஓடு இதை எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணு ஓடு நினச்சேன் எனக்கு தெரியும்டா இப்போ அவன் முடித்தோடனே வந்து அடி கொஞ்சம் ஒன்று மட்டும் அடி ஓடிடு ஏன்னா அவன் நம்மளை முடிச்சு விட்ருவான் அடி இப்போ அடிச்சுட்டு ஓடிடணும் ஓடிட்டு திரும்பி அடிக்கணும் அடிச்சுட்டு திரும்பி ஓடணும் இதுதான் யூஸ் பண்ணணும் ஓரளவுக்கு ஹெல்த் குறைச்சிட்டோம் அடி ஓடு அடி ஓடு நினச்சேன் யூஸ் பண்ணுறான்னு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான் அடி இப்போ அடி ஓடு ஓப்போ முடிச்சு விட்ருப்பான் கைஸ் ஜஸ்ட் மிஸ்னால் முடிச்சிருப்பான் ஐயே இப்போ என்ன பண்ணுவோம் ஓய்யோ அச்சோ அடிச்சிட்டான் ஓடு அவ்வளோதான் முடிச்சிட்டான் அப்போ நல்ல வேலை முடியல ஓடு இப்போ இப்படி அடிச்சுட்டு திரும்பி வந்துடணும் எங்கடாமல் அங்கே இருக்கான் இப்போ காம்பேட்டு இதை யூஸ் கொடுத்துட்டு இப்படி அடிக்கணும் இப்படி அடிச்சுட்டு இப்படி வந்துட்டு ஒப்பாடு ஜஸ்ட் மிஸ்ஸு என்னடா படுத்துட்டான் ஒரு சில டைம் படுத்துருந்தாங்க ஏன்னே தெரியல ஓடி வந்தாச்சு ஓப்போ ஜஸ்ட் மிஸ்
விட்டுருந்தா கிட்ட போயிருப்பேன். இப்போ இப்படி அடிச்சுட்டு காம்பேட்டடு யூஸ் பண்ணிட்டு ஓடிட்டு ஐயோ அப்போ நல்ல வேலை பின்னாடி தான் வரும், நம்மளுக்கு தான் நல்லது. அடி இப்படி அடிச்சுட்டு திரும்பி காம்பேட்டடு யூஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இப்போ நினச்சேன் அப்போ யூஸ் பண்ணிட்டு காம்பேட்டடு யூஸ் பண்ணிட்டு ஓடுறான். இப்போ ஓடிட்டு திரும்பி யூஸ் பண்ணுவான்னு தோணுது. அடிப்பானா? ஓடு அடிக்கலை, ஏன்னு தெரியல. ஓடு பாடி விடிஞ்சிருச்சு. இப்போ தாண்டா விடியுது. அடி அடிச்சுட்டு கம்பேட் யூஸ் பண்ணுறான். ஓய்யோ ஓடுறான் பாடி தப்பிச்சிடுங்க. ஜஸ்ட் மிஸ். இவனை இப்படியே அடித்து என்னைக்கிடா நான் அடிப்பேன். இப்படி அடிச்சுட்டு திரும்பி இப்படி அடிச்சுட்டு ஓடு. அப்புறம் ஐயோ ஓடு. அப்பா நல்ல வேலை நம்ம மேலே படலை. இப்போ திரும்பி இதை எடுத்துட்டு அடிச்சுட்டு இதை எடுத்துட்டு யூஸ் அடி ஓடு. அப்பா நல்ல வேலை. சீரா வாடா. இப்போ திரும்பி அடிச்சுட்டு அப்புறம் இதை யூஸ் விட்டு அடிச்சுட்டு முடிக்க போகிறான். ஓடுறான். டேய் ஐயோ அடிக்கிறான்டா. முடிச்சிட போகிறான்டா. ஜஸ்ட்டு கைஸ் விட்டுருந்தா முடிச்சிருப்பான். என்னடா இப்படிலாம் நடக்குது? முடிச்சாச்சா? இல்லை இன்னும் முடியல. முடிய மாட்டேறாங்க கைஸ். சுபா அடிச்சாச்சு. ஓடுறான். என் அப்பா திரும்பி படுத்துட்டான். சின்ன குழந்தையாட்ட படுத்துட்டே இருக்காங்க கைஸ். அடி ஓடு. ஜஸ்ட் மிஸ். இப்போ இந்த ஒரு அடியோட முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அடி. அப்பாடி கரெக்டாக அடிச்சாச்சு. ஆனாலும் அவன் ஐயோ எப்படா ஹெல்த் குறையுது. டே உங்களுக்கே நியாயமாக இருக்கா இல்லையாடா? ஒரே அடியில் 24, ஒரே ஒரு அடியில் 24 வந்துருச்சு. பரவாயில்ல. இப்போ ஸ்டாட்ஸ் எதில் போடலாம்? நம்மளுக்கு இதில் அப்புறம் இதில் போடுவோம். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம திரும்பி பார்க்கலாம். அப்புறம் நம்ம நிறையா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். பாய் கைஸ், பாய்.